வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பச்சடி. ஸோ நான் கோங்குரா பச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கத்த அளவுக்கு வந்து கோங்குரா, அதாவது புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கிள்ளி அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க மீதி தேவையான பொருள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கத்தை வந்து கோங்குரா, அதாவது புளிச்சக்கீரை ஒரு கட்டை எடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு கத்தைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மசாலா ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து காரத்துக்காக வந்து நான் வந்து ஒரு 8 காஞ்ச மிளகா, அதாவது வர மிளகா எடுத்து எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மிளகா வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே வந்து நம்ம இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஆறட்டோன்ட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதே கடாயில் வந்து ஒரு 4 பெரிய பல் பூண்டு போட்டு ஸ்லைட்டாக வந்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம பூண்டில் வந்து ஸ்லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுவும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் ஆறட்டோன்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் வந்து நம்ம அலசி தனியாக வச்சுருக்க கோங்குரா இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கீரை வந்து நல்லா ஆறட்டோன்னு நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க சீரகம், தனியா, அப்புறமா வெந்தயம், அது கூட வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண பூண்டு, அப்புறமா வந்து கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா அதுவும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா கோர்ஸாக பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க கோங்குரா இலையை வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறக்கணும்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டெல்லாம் வேணாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி நல்லா கோர்ஸ் பேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து பச்சடிக்கு வந்து தாளிப்பு பண்ணிடலாம். இப்போ வந்து நான் அதே கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானோடனே வந்து நம்ம அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் ஃப்ளேவருக்காக 2 வரமிளகா, அப்புறமா ஒரு 4 பெரிய பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்லைட்டாக நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கோங்குரா பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பும் அந்த கோங்குரா பேஸ்ட்டும் எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா சூப்பராக மணம் வருது. இதெல்லாமே வந்து நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம இது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். இப்போ பாருங்கள், நம்ம 5 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. நமது சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பச்சடி வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.